ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேரபினுடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், டச் பண்ணி பாருங்கள். முர்துசம் மீரப் காண்டி வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ மீரப் கரெக்டாக அழகாக ரெடி ஆகிட்டு வரான். அவளை பார்த்துட்டு இவன் ஷாக்கிங்காக நிற்கிறான். அவள் வந்து நின்றக்கப்புறம் நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மீரப், இதெல்லாம் யார் கொடுத்தது? நீ தானே வாங்கி கொடுத்த, ஸோ அதனால தான் நான் அழகாக இருப்பேன் போல் அப்படின்ட்டு மீரப் சொல்கிறான். இவன் ஓகே அப்படின்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது பார்த்தியா முர்துசஸ் அப்படின்னு அவன் கேட்குறா. ஏன்னு கேட்டேனையும், உனக்காண்டி ஹையா ரெடி பண்ணதை நீ எனக்காண்டி மாற்றிட்டீல அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம், நான் யாரை லவ் பண்ணுறேனோ அவங்களுக்காண்டி தானே என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவள் கேட்குறா. அப்படியா, யார் அப்படின்னு கேட்டேனையும், அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, பட் அவங்களுக்கு நான் கொடுக்குற லவ்லேயே அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள், அப்படியா, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே தெரியலையே அப்படின்ட்டு மீரப் சொல்கிறா. அதுக்கு முர்தசம் சொல்கிறான், நீ வந்து என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிப்பார், உனக்கு அந்த ஃபீல் தானாக வரும் அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஹையா இதை பார்த்து ரொம்ப வெறுப்பாகி நின்றுட்டு இருக்கா. அப்போ முர்தசஸோட சிஸ்டர் வந்து, ஹையா இங்கே பாரு ஹையா, அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்க, நம்ம அவங்க கூட போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ வந்து முர்துசஸ் உன்னோட ஹார்ட்லேருந்து எடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹையா, இல்லை நீ எனக்கு இதை செத்துப்போன்னு சொல்லலாம், பட் முர்துசஸை எடுத்துருன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி நின்று பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அப்போ தான் ஒரு பிளான் தோணுது. ஓகே அப்படின்ட்டு கீழே இறங்கி வரா. அப்போ இங்கே பார்த்தா முர்துசமும் மீரப்பும் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்த்தா பவர் கட் ஆயிடுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹையா தான் வந்து ஃப்யூஸை பிடுங்கி விட்டுறான். இதை பார்த்து மீரப், என்ன இப்போன்னு பார்த்து கரண்ட் போயிடுச்சு, நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு முர்தசம், நீ ஃபீல் பண்ணாத, நீ என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட வரியா வா அப்படின்னு கூப்பிட்றான். அவள் வந்து பார்த்துட்டே நிற்கிறான். கையை கொடு அப்படின்னு கையை வாங்குறப்ப கரெக்டாக பவர் ஆன் ஆயிடுது. எப்படின்னு பார்த்தா அந்த சைடு அவங்க ஒர்க் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக பவர் ஆன் பண்ணி விட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து ஹையா இன்னும் டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடுறான். இங்கே முர்துசமும் மீரப்பும் அழகாக டான்ஸ் ஆடிட்டு நின்றுட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடி முடிச்சக்கப்புறம் முர்துசஸ் மீரப்போட கையை கிஸ் பண்ணலான்னு வரப்போ மீரப் வந்து வெக்கப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே இந்த சைடு நெக்ஸ்ட் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, ரெண்டு பேரும் ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ முர்துசம் ஹச்ன்னு தும்பிக்கிட்டே இருக்கான். மீரப் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி ரொம்ப நேரம் நான் பனியில் நின்றனால எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். உன்னை யார் அப்படி ரொம்ப நேரம் நிற்க சொன்னது அப்படின்னு, நான் இப்போ டான்ஸ் ஆடணும்ல, அதனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவ சொல்கிறான். இவன் வந்து ஓகே என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்குறப்ப, ஹெர்பல் டீ குடித்தா எனக்கு ஓகேவாயிரும் அப்படின்னு முர்துசம் சொல்கிறான். ஹெர்பல் டீயா அப்படின்னா என்னென்ன போடணும் அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்கப்ப, இந்த சைடு ஹையா ஹெர்பல் டீ போட்டு கொண்டு வந்து முர்துசஸ்க்கு கொடுக்குறா. இதை பார்த்து மீரப் டென்ஷன் ஆயிடுறான். முர்துசஸ் இதை புரிஞ்சுட்டு, இல்லை ஹையா எனக்கு இது வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சு விட்டுறான். ஹையாவும் எடுத்துகிட்டு போயிடுறான். அங்கிட்டு போனதுக்கப்புறம் அவள் வந்து முர்துசஸோட சிஸ்டர் ரூமுக்கு போய் என்னமோ ஒன்று பிளாக் கலர் கிளாத்தில் வச்சு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறான். இந்த சைடு மீரப் முர்துசஸ்க்கு ஹெர்பல் டீ போடலான்னு கீழே கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ முர்துசம் பின்னாடி வந்து பூ அப்படின்னு பயமுறுத்தினே, என்னாச்சு அப்படின்னு கேட்டனையும், நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறான். ஓகே ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன் அப்படின்னு, என்ன பண்ணுற அப்படின்னு முர்துசம் கேட்குறான். அதுக்கு நம்ம மீரப் வந்து, இந்த மாதிரி உனக்கு ஹெர்பல் டீ போட வந்திருக்கேன் அப்படின்னு, பாரு ஒய்ஃபோட டியூட்டியில் நீ பண்ண ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு கேட்டனையும், இது ஒய்ஃபோட டியூட்டி இல்லை, இது வந்து உங்கள் அம்மா நாளைக்கு என்னை கண்டிப்பாக கேட்பாங்க, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு, அதனால தான் நான் போட்டு கொடுக்குறேன், இது வந்து நான் ஒய்ஃபாக பண்ணல, ஒரு டாட்டர் இன் லாவாக பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஓகே அப்படின்ட்டு வந்து நின்றுட்டுருக்கான். அப்போ அவள் சுகர் போடவா ஹனி போடவா அப்படின்னு கேட்குறா. நீ ஒரு சிப் பண்ணி கொடு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நம்ம முர்துசம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் ஷாக்கிங்காக நின்றுட்டு ஓகே அப்படின்னு டீ போட்டுட்ருக்கான். இந்த சைடு ஹையாவை காட்டுறாங்க. ஹையா வந்து நெருப்பெல்லாம் பற்ற வச்சு உட்காந்து நம்ம மீரப்போட ஃபோட்டோவை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு எரிச்சிட்ருக்கா. அப்போ அவள் ஒரு லேடி சொன்னதை யோசிச்சு பார்க்குறா. இந்த மாதிரி ஃபோட்டோவை போட்டு எரிச்சிங்கன்னா, நீங்கள் யாரோட ஃபோட்டோ போட்டு எரிக்கிறீங்களோ அவங்க கூட டக்குன்ட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும், அது வந்து அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும், அவங்க இந்த வீட்டை விட்டு தாராளமாக ஓடி போயிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துருப்பா. அதனால தான் இவன் இந்த பிளாக் மேஜிக்கை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இவன் இந்த மாதிரி இங்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கப்ப மீரப் அங்கே டீ போட்டுட்ருக்கா. அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுது. பின்னாடி திரும்பி சுற்றி பார்க்குற யாருமே காணோம். பட் ஏதோ ஒரு ஷேடோ க்ராஸ் ஆகிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. இவளும் வெளியில் வந்து தேடி பார்க்குறா யார் அது அப்படின்ட்டு. பட் யாருமே காணோம். டக்குன்னு முர்துசஸ் அங்கேருந்து இங்கிட்டு வந்துடுறான். இவன் வந்து என்னாச்சுன்னு கேட்டாலும், இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இங்கே க்ராஸ் ஆனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அதுக்கு முர்துசம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ பயந்து போயிருக்க, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு போயிடுறான். இவன் வந்து, இல்லை முர்துசம், நான் இங்கே கண்டிப்பாக எதுவும் உன்னை பார்த்தேன் அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முர்துசம் கூப்பிட்டு போயிடுறான். இவளும் ஓகேன்ட்டு போயிடுறா. இந்த சைடு நெக்ஸ்ட் மார்னிங் காலையில் ஆகுது. மீரப் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனை கூப்பிட்டு,
நைட் இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தவங்க இங்கே க்ராஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆயிடுச்சா? அப்படின்னு கேட்குறப்ப, அவ இல்லை மேடம், எனக்கெலாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே ஆகலையே அப்படின்னு சொல்றா. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாரோ கண்டிப்பாக க்ராஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு அது ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றா. இல்லை மேடம், அந்த மாதிரிலாம் யாருமே இல்லையே அப்படின்னனையும், ஓகே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு மீரப் அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஹையா அந்த பிளேஸ்க்கு வந்து மீரப் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டா அப்படின்ட்டு அந்த ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்குறப்ப, இல்லை மேடம், மேடம் வந்து சும்மா ஏதோ ஒன்று க்ராஸ் ஆயிடுச்சு நேற்று நைட்டு பார்த்தியான்னு கேட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா. ஓகே நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்ட்டு அமுச்சு வச்சிடுறா. அப்போ ஹையா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஓகே நம்ம போட்ட நேற்று மேஜிக் வந்து இன்னைக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் கண்டிப்பாக பாரு மீரப், முர்துசம் எனக்கு தான் அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு சிரிச்சுட்டே நிற்கிறா. இங்கிட்ட ஜுபேர் மாலிக் அவங்க அப்பாட்ட கத்திக்கிட்டு இருக்கான். எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி லேண்டை சேல் பண்ணீங்க? நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அந்த லேண்ட் வந்து நம்ம பூர்வீக லேண்ட், அதை நம்ம கொடுக்கவே கூடாதுன்ட்டு, நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அப்பா, உன்னை ஜெயிலேருந்து எடுக்க எனக்கு வேறு வழி தெரியல, நீ மட்டுக்கு முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்ண, நீ எதுக்கு அவளை பிடிச்சி வச்சுருந்த மீரப்பை, அவளை பிடிச்சி வச்சுருந்தானே முர்தசஸ் இப்படி ஒரு பிளானை போட்டு நம்மள்கிட்ட இந்த லேண்டை வாங்கிட்டான். ஸோ நீ தான் காரணம், இதுக்கு உன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஜுபேர் மாலிக், இல்லைப்பா நீங்கள் வந்து இப்படி முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க, பரவாயில்ல நான் ஜெயிலில் இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு லேண்டை கொடுத்தீங்க? இந்த லேண்ட் வந்து நம்மளோட பெருமை, நம்மளோட ரெஸ்பெக்ட் இது. இப்போ இந்த லேண்ட் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளை யார் மதிப்பா இந்த ஊரில் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு உங்கள் அப்பா, ஓகே பொறுமையாக இரு, நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா நான் பொறுமையாக இருக்க போகிறதில்ல, நான் இப்போயே சிட்டிக்கு போகலான் இருக்கேன், சிட்டிக்கு போய் அங்கே முர்தசஸை நான் எப்படி மேனேஜ் பண்ணி அந்த லேண்டை என்கிட்ட வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த சைடு முர்தசஸோட வீடை காட்டுறாங்க. இங்கே அந்த லேடி வந்து க்ளீன் பண்ணலான்னு போகிறாங்க ஹையா ரூமை. அப்படி க்ளீன் பண்ண போகிறப்ப அங்கே வந்து நிறைய சாம்பல் துண்டுகள், அப்புறம் வந்து விளக்கெரிய வச்ச இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் அங்கே கிடக்குது. இதை பார்த்துட்டு அவள் ஷாக்கிங் ஆயிடுறான். என்னது இது, இதெல்லாம் பார்த்தா சம்திங் தப்பாக தெரியுதே, கண்டிப்பாக இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதுவும் ஹையா மேம் ரூமில் இது நடந்திருக்கு, இதை நம்ம கண்டிப்பாக மாபேகம்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறான். இங்கிட்டு வந்து காட்டுறாங்க, நம்ம முர்தசஸோட சிஸ்டர் வந்து காலேஜ் போகலாம் அப்படின்ட்டு ஓடி வரா. டிரைவர் இன்னைக்கு லீவு அப்படின்ட்டு அவளுக்கு தெரிய வருது. அதனால அவள் ஹையாட்ட கேட்குறா, இங்கே மாதிரி டிரைவர் இல்லாமல் போயிட்டாரு, நான் இப்போ எப்படி காலேஜ் போவேன் அப்படின்ட்டு அவள் ஃபீல் பண்ணி நிற்கிறா. அதுக்கு ஹையா, ஒரு டிரைவர் தான் இருக்காரா, இன்னொரு டிரைவர் இருக்கார்ல, அவரை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறா. இன்னொரு டிரைவருக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவரும் லீவு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறா. இப்போ நான் எப்படி தான் காலேஜ் போகிறது அப்படின்னு உட்காந்துருக்கா அவன். இவன் வந்து காலேஜ் நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா என்ன, இன்றைக்கி தானே உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு லாஸ்ட் வீக்கு, அதனால் இப்போ எதுக்கு மறுபடியும் போகிற நீ அப்படின்னு சொல்கிறா. காலேஜ் லாஸ்ட் வீக் முடிஞ்சிச்சு எக்ஸாம், பட் காலேஜே முடியலை, எனக்கு இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது நான் கம்ப்ளீட் பண்ணேன், நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு இவ சொல்கிறா. இவள் வந்து எனக்கு தெரியாது என்னமாதிரி பண்ணு அப்படின்ட்டு இங்கிட்டு திரும்பி நிற்கிறப்ப முர்தசம் அப்படி தான் அங்கேருந்து காலையில் கிளம்பி வரான் அவன் வெளியில். அப்போ வந்து ஹையா ஒரு ஐடியா பண்ணுறா. முர்தசம் நெல் இந்த மாதிரி வந்து இவளுக்கு காலேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போக டிரைவர்ஸ் இல்லை, நீ இவளை கொண்டு போய் விடுறியா அப்படின்னு கேட்குறப்ப, ஓகே வாங்க எனக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது, உங்களை விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறா. அப்போ ஹையாவும் பின்னாடி ஓடி வந்து ஏற பார்க்குறா. அதுக்காக நீ எதுக்கு வர, நீ தான் காலேஜே விட்டு நின்றுட்டில, இப்போ எதுக்கு நீ வர அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் வந்து மறுபடியும் ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபுல்லாக பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன், அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, ஆனால் அப்படி நீ என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையே, உனக்கு ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு தானே நீ என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முர்தசம் 2 பேர் காரில் ஏறுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறம்போது, ஓகே நம்ம ஏறிக்கிட்டு அப்புறமே பேசலாம் அப்படின்ட்டு 2 பேர் ஏறிடுறாங்க. அப்போ எல்லோரும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹையா வந்து டாக்க ஸ்டார்ட் பண்ணுறா. இந்த மாதிரி நம்ம 3 பேர் எவ்வளோ ஜாலியாக அடிக்கடி இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுவோம், இப்போலாம் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறதே இல்லைல்ல அப்படின்ட்டு அவள் கேட்குறா. அதுக்கு அவளோட சிஸ்டர் வந்து, ஆமாம் இப்போ நம்ம எங்கேயும் அவ்வளோவா ஊர் சுற்றி பார்க்குறதே இல்லை அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அதுக்கு ஹையா, இல்லை இப்போ நம்ம நினச்சா கூட பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரிலாம், ஆனால் முர்தசம் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க, நான் அப்படியே தான் இருக்கேன், நீயும் அப்படியே தான் இருக்க, பட் முர்தசம் மட்டும் அப்படி இல்லை, அவனோட மேரேஜ்க்கு அப்புறம் அவன் நிறையா சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்ட்டு ஹையா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு வந்து அவளோட சிஸ்டர், ஆமாம் அவன் வந்து மேரேஜ் பண்ணிட்டான், அவளோட ஒய்ஃப் கூட தானே அவன் இனிமேல் இருக்கணும், நம்ம கூட எதுக்கு அவன் ஊர் சுற்றணும்னு அவன் நினைக்க போகிறான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறா. அதுக்கு ஹையா, இல்லை என்ன தான் ஒய்ஃப் இருந்தாலும் நம்ம கூட அவன் சுற்றணும்ல, ஏன்னா நம்ம அவனோட கசின்ஸு அப்படின்ட்டு அவன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. மீரப் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட, முர்தசம் எங்கே காணோம், காலையிலேருந்து நான் பார்க்கலையே அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி ஹையா மேடமையும் அவங்க சிஸ்டரையும் கொண்டு போய் காலேஜில் விட போயிருக்காங்க அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஹையாவுமா கூட போயிருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ மாபேகம் அங்கே வராங்க. வாங்க எல்லோரும் நம்ம போய் உட்காந்து ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப, வந்து அவங்க மருமகிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா,
இந்த மாதிரி வந்து உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹயா கூட போனதை நினச்சி நீ கவலைப்படுறீல, இதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ உன்னோட மேரேஜுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு ஆசைப்பட்ற, எனக்கு அது புரியுது. ஹயா வந்து நடுவில் வந்து நிற்கிறா அவங்க 2 பேத்துக்கும். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அவளை. இனிமேல் அவளை உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நான் வரவிட மாட்டேன். இது வந்து உன்னோட மதர் இன் லாவா நான் உனக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் காலேஜுக்கு வந்து இறங்கிடுறாங்க. அப்போ அவளோட சிஸ்டர் கீழே இறங்கிட்டு, "ஹயா வா நம்ம காலேஜ் போகலாம்" அப்படின்னு கூப்பிட்றப்ப, ஹயா இல்லை இல்லை எனக்கு தலை வலிக்குது, என்னால் இப்போ வர முடியாது. நான் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு தான் நினச்சேன். நீ எனக்காண்டி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடு. எனக்கு காலேஜில் அட்மிஷன் போட்டு கொடுத்துரு. நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன திடீர்னுட்டு அப்படின்னு கேட்குறப்ப, அதுக்கு முர்த்தசம், உனக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சா, சரிவா உன்னை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் சிஸ்டர் இறங்கி போயிடுறான். இவனும் ஹயாவும் கூட்டிகிட்டு வெளில வரான். அப்படி வரப்போ வந்து நம்ம ஜுபேர் மாலிக், அதாவது அவங்க ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போனான்ல, அவன் வந்து அங்கே நிற்கிறான். இவனை பார்த்துட்டு இவன் இதுக்கு சிட்டிக்கு வந்தான் அப்படின்ட்டு அவன் போய் பார்க்க போகிறப்ப, நம்ம ஜுபேர் வந்து முர்த்தசஸ் கிட்ட, முர்த்தசஸ் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ என்னையே ஏமாற்றி என் லேண்டை என்கிட்ட இருந்து வாங்கிட்ட, உன்னை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு முர்த்தசம், நான் உன்னை எங்கே ஏமாத்துறேன், நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப நீ ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணணும். அதை நினச்சிட்டு நீ அதுக்காண்டி எனக்கு நன்றி கடன் படணும். ஆனால் நீ இவ்வளோ திமிராக பேசுறியே, இந்த ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாத அப்படிங்கிறான். என்ன ஆட்டிடியூட் நான் உன்கிட்ட காட்டியிருக்கேன், இது வரைக்கும் நான் எதையும் காட்டல, இனிமேல் தான் நான் உன்கிட்ட காட்ட போகிறேன். எனக்கு தெரியும் அந்த லேண்டை எப்படி திருப்பி எனக்கு வாங்குறது அப்படின்ட்டு. நான் அதை என்னோட வழியில் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுறான். முர்த்தசம் வந்து நீ எப்படி வாங்குறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவனும் காரில் ஏறி உட்காந்து ஹயாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். அப்படி வீட்டுக்கு போகிறப்ப டிராஃபிக் போட்டுடுறாங்க. எல்லோரும் டிராஃபிக்கில் நிற்கிறப்ப இந்த கையிலே பூ மாதிரி வளையல் செஞ்சு ஒரு பர்சன் வந்து விற்றுட்டு வராங்க. வளையல் செஞ்சு ஒரு பர்சன் வந்து விற்றுட்டு வராங்க. அதை பார்த்துட்டு ஹயா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறா. அவளும் ஓகே கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு இதை வாங்கி கொடுங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்னோடய ஒய்ஃபே கிடையாது அப்படிங்கிறப்ப, அப்படியா ஓகே உங்களோட ஒய்ஃப்க்கு இதை வாங்கி கொடுங்க, உங்கள் ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்கல்ல, இந்தாங்க இதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்ட்டு அவனும் கொடுத்துட்றான். இவனும் சரின்னு வாங்குறான். அப்போ ஹயா கொடு என்கிட்டன்னு கேட்குறா. இதை நான் வந்து என்னோடய ஒய்ஃப்காண்டி வாங்கினேன்னு சொல்லி அவன் உள்ளே வச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்தோடனே முர்த்தசம் கார்லேருந்து இறங்கி உள்ளே போயிடுறான். ஹையா அந்த கேப்பில் அந்த பேங்கிள்ஸ் எடுத்து அவள் கையில் மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டு உள்ளே வந்து மீராவை பார்த்து, இங்கே பார்த்தியா முர்த்தசம் என்னை தனியாக வெளியில் கூட்டிகிட்டு போய் எனக்கு பிடிச்ச இந்த பேங்கில் வாங்கி கொடுத்துருக்கான். உனக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கானா? இல்லவே இல்லை. இதுலேருந்து உனக்கு தெரியலையா, அவனுக்கு என்ன தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை சுத்தமாக பிடிக்கல, இந்த வீட்டை விட்டு நீ தயவு செய்து போயிடு அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. மீரப் எதுவுமே பேசாமல் அங்கே நின்று கோவமாக கிளம்பி வந்துடுறா. இதை முர்த்தசம் பார்த்து மீரப் பின்னாடியே ஓடி வரான். இங்கே பாரு மீரப், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அது நான் உனக்கு தான் வாங்கிட்டு கொடுத்தேன், பட் அவள் எடுத்து மாட்டிக்கிட்டா, அது எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை நீ அவகிட்ட சொல்ல வேண்டியதானே, எனக்கு தான் வாங்கினேன் அப்படின்ட்டு. அவள்கிட்ட நான் சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் அவள் ஆசையை எடுத்து மாட்டிக்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவளை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், எனக்கு அவளை ஹர்ட் பண்ண பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு தெரியும் நான் உன்கிட்ட கேட்டால் நீ அவனோட கசன், உன்னோட சிஸ்டர் மாதிரி சொல்லுவேன், ஆனால் அவன் உன்னை மாதிரி பார்க்குறது இல்லையா, அவன் உன்னை லவ் பண்ணுறான், உனக்கு அது புரியுதா இல்லையா, நீ தான் அவளை சொல்லி இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கே சண்டை போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மீரப் வந்து சரி ஓகே நீ என்னமாதிரி பண்ணி என்கிட்ட வந்து பேசாத, இனிமேல் நானும் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறா. நீ எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்டேன்னு, நீ போகிறப்ப என்கிட்ட சொல்லிட்டா போனேன், இல்லை இல்லை அதே மாதிரி நானும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிறான். நானும் உன்னோட ஒய்ஃப் தானே, நீ என்கிட்ட சொல்லிட்டு போனியா அப்படின்னு கேட்டப்போ, ஒய்ஃபா நீ என்னோட ஒய்ஃபாக மாறிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் நீ என்னோட ஹஸ்பண்டாக இருக்கப்ப நான் உன்னோட ஒய்ஃப் தானே அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். சரி வா உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இவனு சொல்கிறான். ஓகே வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு இவனை கூட்டிகிட்டு போகிறான். மீரை இப்போ கூட்டிகிட்டு போய் ஒரு பானிபூரி கடைக்கிட்ட நிப்பாட்டி இவனும் பானிபூரி வாங்கி தந்துட்டுருக்கான். அவள் சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே பாரு டக்குன்னு சாப்பிட்டுட்டு வா கிளம்பலாம், இங்கே வந்து நிறையா எதிரிங்க இருக்காங்க நம்மளுக்கு, என்னை யாராவது இங்கே பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்துடும் வா அப்படின்னு கூப்பிட்றான். ஆமாம் இவர் பெரிய இவருக்கு எவ்வளோ எதிரிங்க இருக்காங்க, நெல்ல பெசாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட்டுட்ருக்கா. உனக்கு வேணுமான்னு கேட்குறா. இல்லை வேண்டாம் அப்படிங்கிறா. இல்லை நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2-3 ஊட்டி விட்றான். அவனும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுறான். அப்புறம் இவன் வந்து பேங்கிள் கடை பார்க்குறா. பேங்கிள் கடைக்கு போய் ஒரு பேங்கிள் எடுத்து போட்டு பார்க்குறா. அது அவளுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு பேங்கிள் வாங்கலான்னு போகிறப்ப இவன் வந்து கொடு நான் அவனுக்கு போட்டு விட்றேன்னு சொல்லி இவன் போட்டு விட்டுட்ருக்கான். இவன் போட்டுட்டு முடிச்சோன்னா அவளுக்கு ஷை ஆகி அங்கேருந்து ஓடி வந்துடுறா. ஓடி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவளோட காலேஜ் ஃப்ரெண்ட், அதாவது இவள் காலேஜ் படிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ லவ் பண்ணிட்டு சுற்றுவான்ல, அவன் அங்கே வந்து நிற்கிறான். அவனை பார்த்து ஷாக் ஆகி இவங்க அங்கேயே நின்றுட்டு இருக்கோம். முர்த்தசம் அங்கேருந்து வந்துடுறான்னா அதனால அந்த பர்சன் அங்கேருந்து போயிடலாம். இவங்க 2 பேர் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா முர்த்தசம் வந்து என்னதுன்னா அந்த பேங்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த பேங்கிள்ஸ் வந்து ஒரு கூட நிறையா வாங்கி இவளுக்காண்டி வச்சுருக்கான். இவன் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் சீனில் மாபேகம் உட்காந்துருக்கா. அப்போ காலையில் அந்த வீடை க்ளீன் பண்ணும்போது சாம்பல் கிடச்சிச்சில, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த லேடி மாபேகம்கிட்ட காட்டலான்ட்டு வரா. அதை ஹையா பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இதை அம்மாட்ட காட்டலான்னு வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா வந்து பார்த்துடுறா. என்னது இது அப்படின்னு கேட்குறா. இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சிடலாம்.